வணக்கம். நியூ ஃபிலிமாலயா ரசிகர்களுக்கு நான் இளையராஜாவினுடைய அவர் கூட நடந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லிட்டு வரேன். இது 3வது எபிசோடு. ராஜா ராஜா தான். நான் மணிவண்ணன்ட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறையா அவருடைய பாடல்கள், ரெக்கார்டிங் இதெல்லாம் கலந்துருக்கேன். நிறைய சம்பவங்கள் நிறையா இருக்குது. நான் அதாவது அடுத்தடுத்த வாரங்களில் சொல்கிறேன். இந்த ஒரு சம்பவம் என்னென்னா, நான் அதுக்கப்புறம் அவர் மணிவண்ணன்ட்ட ஒரு 15 படம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கே. ரங்கராஜன் ஒருத்தர், அவரும் பாரதி ராஜாவோட உதவியாளர் தான். அவருடைய படங்களுக்கும் நான் ஒரு உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணேன். எனக்கு ஆல்ரெடி மணிவண்ணன் சார்கிட்ட இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் இசைஞானம்லாம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு ராஜா சார் என்கிட்ட நல்லா அறிமுகமாக இருக்கிறதுனால இங்கேயும் நான் ரெக்கார்டிங் விஷயங்கள் போகிறது, இந்த பாடல்கள் கரெக்ட் பண்ணுறது எல்லாமே நான் பங்கெடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு படம் கோவை தம்பி ப்ரொடக்ஷனில் உன்னை நான் சந்தித்தேன்னு ஒரு படம், சிவகுமார், சுஜாதா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்கு இளையராஜா அந்த பீரியடில் என்னென்னா ராமராஜன், அப்புறம் கோவை தம்பி, இந்த மாதிரி இவங்களுக்கு ரெகுலராக படங்கள் பண்ணிகிட்டே இருந்தார். ஃபாஸ்ட்டாக ஒரு 3 மாதம் 5 மாதத்துக்கு ஒரு கேப்பில் அவங்களுக்கு தொடர்ந்து படம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ரெகுலராக அவங்களுக்கு நல்ல படங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்காரு. நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி உன்னை நான் சந்தித்தேன் கம்போசிங் டயத்தில் அங்கே என்னென்னா, அவர் ராஜா சார் ரெகுலராக அவருக்கு இசையமைச்சிட்டு இருந்ததுனால அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியே நடக்கும். அதாவது ஷூட்டிங்கு, எடிட்டிங்கு, டப்பிங்கு எல்லாமே மாறி மாறி ஒவ்வொரு யூனிட்டு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த மியூசிக் சம்மந்தப்பட்டதுனாக்கா எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவருடைய படம் ரெக்கார்டிங், கம்போசிங் அதெல்லாம் போகும்போது இந்த உன்னை நான் சந்தித்தேன்கிற படம் நல்ல பெரிய எதிர்பார்ப்பில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்காங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜரு அவங்க இந்த சாங் கம்போசிங் கேசட்டை கொண்டு போய் கவிஞர்கிட்ட கொடுக்கறது, அப்புறம் வாலி இது மாதிரி கவிஞர்கள் அவங்க கொடுக்குற லிரிக்ஸை வாங்கிட்டு ராஜா சார்ட்ட சேர்க்கறது. சில நேரங்களில் என்னென்னா, அவங்க கொஞ்சம் லேட் பண்ணி வந்துடுச்சுனாக்கா அது சாங் நடக்கிறப்ப தான் வரும் அந்த பாட்டு. அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ அது சாங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பேப்பரே வர்றதுக்கூடிய வாய்ப்பெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பாட்டுக்கு அந்த மேனேஜர் என்ன பண்ணிட்டார், அவருடைய பயங்கர ஹெவி ஒர்க்கு, ஏன்னா ஷூட்டிங்கு, டப்பிங் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணிட்டார், அன்னைக்கு ரெக்கார்டிங் ஆக வேண்டிய ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு. அதாவது இளையராஜா சார் முன்னாடி இசைக்குருவியெல்லாம் பண்ணிட்டார். இப்போது ஒரு 12:30 மணி 1 மணிக்கு தான் பேப்பரே கேட்பார். அவர் எங்கே பள்ளி லிரிக் பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் கொண்டு கொடுப்பாரு. நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் பக்கத்துலேருந்து எடுத்து கொடுப்போம். இவர் வாங்கி பார்ப்பார். வாங்கி பார்த்தா அவருடைய மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது இப்படி. ஆனால் அவருடைய அந்த முகக்கோணலுக்கு முக்கியமான காரணம், அன்றைக்கி வரக்கூடிய ரெக்கார்டிங் நடக்கக்கூடிய டியூனுக்கான பல்லவி அது இல்லை. பல்லவி, சரணம் எல்லாமே வேறையாக இருக்குது. அதாவது இன்னொரு நாள் இன்னொரு சுச்சுவேஷனுக்கு நடக்க வேண்டிய ஒரு பாட்டினுடைய இது பேப்பர் வராமல் இது ஏதோ புதுசாக இருக்குது, இது சேரவே இல்லை அதுக்கு இதுக்கும். அவர் வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு சிரிச்சுக்கிறார். அவர் சிரிச்சுட்டு தலையில் அடிச்சுக்கிறாரு. அடிச்சுட்டு என்னப்பா பேப்பர் மாற்றி வாங்கிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்னன்னா சரி ப்ரொடக்ஷன் மேனேஜர் கரெக்டாக வாங்கிட்டு வந்துருப்பாருன்னு பார்த்தா அவர் ஏதோ வேறொரு கவிஞர்கிட்ட கொடுத்தது, நாளைக்கு வர வேண்டிய பாட்டோ இல்லை அடுத்த வாரம் எடுக்க வேண்டிய பாட்டோ வந்துடுச்சு. சார் இவர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு ராஜா சார் ஏன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, பிஜிஎம் எல்லாமே போட்டாச்சு, எல்லோரும் வாட்ச் முடிச்சிட்டாங்க. இப்போ சிங்கர் வந்துட்டார், அவருக்கு சொல்லி கொடுத்து பாட்ட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் லிரிக்கே தப்பாக வந்திருக்குன்னா எப்படி இருக்கும். ஆனால் அவர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. வேற ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த மாதிரி பெரிய பிஸியாக இருக்கிற நேரத்தில் இப்படியெல்லாம் கொடுத்தா நாளைக்கு வச்சுக்கலாம் ரெக்கார்டிங் போயிருக்கலாம். ஆனால் அவர் அது பண்ணலை. ஏன்னா அவருக்கு மறுபடியும் 2 மணிக்கு இன்னொரு பாட்டு ரெக்கார்டிங் இருக்குது. அதனால் அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. சரி வாங்கி பார்த்துட்டு என்ன பண்ணார்,
இது என்ன இன்னைக்கு வர பாட்டு இல்லையே, டியூன் இல்லையே, வேறு பாட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடிஞ்சிக்கிட்டாரு. அப்புறமா அவரே என்ன பண்ணுறாரு, பேப்பரை திருப்பி அந்த வந்த லிரிக் பேப்பரை திருப்பி அவர் எழுதுறாரு. கட 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 கடன்னு 10 லைன் 15 லைன் வரும். அதான் பல்லவி, சரணம் இது. ஏன்னா அவர் போட்ட ஒரு டியூன் தானே, அவர்கிட்டருந்து வந்த ஒரு இது தானே, அவருக்கு எல்லாமே தெரியும் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும். அவங்க இந்த இதை ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சிங்கர்கிட்ட பாட சொல்லுங்கன்ட்டார். பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. பார்த்தா டியூனே வேறு, சுச்சுவேஷனும் வேறு. ஆனால் அவருக்கு அந்த சுச்சுவேஷன் ஞாபகத்தில் இருக்குது, எல்லாமே ஞாபகத்தில் இருந்ததுனால உடனே பாட்டையே மாற்றிட்டாருங்க. நீங்கள் நம்பவே முடியாது. அதாவது அன்றைக்கி பாட்டு சொல்லி கொடுத்து எடுக்கிறதுங்கிறது வழக்கமாக நடைமுறைக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டு. ஆனால் அவர் என்ன பல்லவினா, இது நடந்த குளறுபடியும் அவர் மைண்டில் இருக்குது, இதையும் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கிட்டு சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி, தாலாட்டு மாறி போனது அந்த மாதிரி ஒரு பல்லவி பாடுறாரு அவர். எங்களுக்கு ஒரே அதிசயமாக இருந்தது. என்னடா அது இப்படி சர்வசாதாரணம் பண்ணிட்டாருங்க அந்த ஒரு பாட்டு. நீங்கள் அந்த பாட்டை நான் எங்கள் ரேடியோவில் அங்கே எங்கே பஸ்ஸில் போகும்போது கேட்டாக்கா எனக்கு இந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும். ராஜானா ராஜா தான், அவரை விட்ட ஆளே இல்லைங்க. இந்த மாதிரி சம்பவங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்க ரெக்கார்டிங் தேட்டரில் அந்த மாதிரி பண்ணதெல்லாம் அதில் வந்து அந்த மாதிரி அவருடைய அந்த ஒத்துழைப்பு, அந்த ஈடுபாடு எந்த ஒரு மியூசிக் டைரக்டர்ட்டையும் நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து பெருமைக்காக சொல்லலை. நான் எம்எஸ் விஸ்வநாதன்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ரகுமான்ட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரகுமான் எனக்கு நெருங்கிய நண்பராக இருக்கார். நான் இந்தியா டுடே பத்திரிகையில் இருந்தப்போ முதல்ல நான் தான் அவரை பேட்டி எடுத்தேன். அதாவது ரோஜான்னு ஒரு படம் வரப்போகுது, இளையராஜாவுக்கு ஆப்போசிட்டாக பாலச்சந்தர், மணிரத்னம் ஒரு கூட்டணி அவரை உருவாக்குறாங்க. இந்த செய்தியெல்லாம் வந்து எனக்கு தகவலாக வருது. வரும்போது அந்த கேமராமேன் ராஜீவ் மேனன் தான் சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய ஜிங்கிள்ஸ்க்கெல்லாம் வாய்ச்சிருந்த பையன் தான் திலீப்னு ஒரு பையன் அப்படின்னு சொன்னோன்னா, நான் ஒன்று இந்தியா டுடேயில் வந்து அந்த மாதிரி மேட்ரு வந்தால் நல்லாயிருக்கும், முதல்ல வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட நம்பர் வாங்கி அவங்க வீட்டுக்கு, அப்போ செல்லெல்லாம் கிடையாது, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ரகுமான்ட்டே நான் பேசுகிறேன். ரகுமானுக்கு என்னென்னா, இந்தியா டுடேலேருந்து பேசுகிறேன்னு ஒரு மரியாதையோடு பேசுகிறாரு. ஆனாலும் வந்து மணிரத்னம் வந்து இந்த விஷயங்கள்லாம் வெளியே சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, அதனால் இப்போ இன்டர்வியூலாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாரு. பட் நான் என்ன பண்ணேன், இதை எப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக அவர் தூங்குகிற நேரமோ அல்லது காலையில் வெளியே கிளம்புற அந்த மாதிரி நேரமாக அடிக்கடி நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ அவங்க அம்மாவும் எடுத்து ஒரு நாள் பேசுகிறாங்க, ரகுமானோட அம்மாவும். இப்போ அவங்கக்கிட்ட இந்தியா டுடேலேருந்து பேசுகிறோமா, இந்த மாதிரி நீங்கள் மணிரத்னம் பெயரெல்லாம் சொல்ல வேண்டாம், அது படத்துக்கு பண்ணுறதை பற்றியும் சொல்ல வேண்டாம், இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவங்க அப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அந்த இது சொன்னிங்கன்னா கூட போதும்னு சொல்லி தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டோன்னா அந்த அம்மா ஒத்துக்கிட்டு அப்புறம் ரகுமானை பேச சொல்லி அப்புறம் என்ன வர சொல்லி இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க. அது ஒரு தனி கதை. அவர் மூலமாக வேறொரு ராஜாங்கமெல்லாம் இருக்குது. அதை வந்து அடுத்த வாரத்துலேருந்து அந்த சம்பவங்களையும் நான் சொல்ல வரேன். இப்போது இளையராஜாவினுடைய இந்த சமயோஜிதமான ஒரு புத்தி இருக்குல்ல, இது வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு சம்பவம் மட்டும் இல்லை, 100 சம்பவம் இருக்குது. இதை வந்து நான் வாரம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ராஜா தான் 3வது 4வது பகுதியில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.